ஆகவே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கு என்ன செய்கிறது? நேரிடுகிறது. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான போக்கை, அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார். இதைத்தான் கவனிக்காம விட்டாங்க பாருங்க கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் கவனிக்காம விட்டாங்க, பாஸ்டர்மார்கள் இது கவனிக்காம விட்டாங்க. கர்த்தர் சோதனையிலிருந்து தப்பிப்பாரு, கர்த்தர் சோதனையிலிருந்து காப்பாற்றுவாரு. வியாதியின் சோதனையிலிருந்து, தீமையின் சோதனையிலிருந்து, தரித்திர சோதனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார் என்பதை சொல்லிக் கொடுக்காம விட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் தான் தீமையை அனுப்பி, பூரான அனுப்பி, தேளை அனுப்பி என்னைய சோதிச்சுட்டு இருக்கிறாரு. கிடையாது கிடையாது கிடையாது. தீமை என்பது ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பூமியில் என்ன செய்யுது? இருக்குது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து தீமை அனுப்பணும் அவசியமே கிடையாது. அதனால தான் சத்தியவேதம் அழகாய் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. தீமை பரலோகத்திலிருந்து இறங்கி வரல, தீமை பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. சத்தியத்தை குறித்தான அறிவு, சத்தியத்தை குறித்தான வெளிப்பாடு, அப்பதான் வாழ்வடைய முடியும். இல்லைன்னா 25 வருஷத்துக்கு உருண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாரு, கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் தீமையை கொடுத்தாரு, கர்த்தர் தான் பூரா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் பாம்பு அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி தோத்திரம் ஆண்டவரே, நாளைக்கு வேற என்ன பாம்பு வரப்போ போதோ தெரில, நாளைக்கு என்ன வியாதி வரப்போ போதோ தெரில ஆண்டவரேன்னு சொல்லி உட்காந்து உருண்டுகிட்டு இருக்க வேண்டியதான். தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். பிசாசின் பொய்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றதை நம்ப கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றதை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. வசனத்தை பிடிக்கணும், வசனத்தின் பட்சமா நிற்கணும். வசனம் இப்படி சொல்லுது, என்ன சொல்லுது? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது கிடையாது. இப்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு போக்கை, ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார்.